எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் சிறுகதை. வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். தண்டனையும் குற்றமும். 6ஆம் நம்பர் கோர்ட் அறையில் அதிக கூட்டமில்லை. பக்கத்து அறையில் ஒரு பிரபல நடிகையின் விவாகரத்து. இங்கே கொலை வழக்கை விட முக்கியமாக இருந்தது போலும். கூட்டம் புறா 7ஆம் நம்பரில் 50 பாஸ் என்றான் வசந்த். அங்கே என்ன என்றான் கணேஷ். என்ன பாஸ், உலகம் தெரியாமல் இருக்கீங்க? பெண் வாசனை பூவிழி விவாகரத்து கேஸ், ஹிந்திக்காரி. அப்படியா? நம்ம கேஸை பாடுறா. ஆசாமி தூக்கு மேடைய நிழலில் தள்ளாடிக்கிட்டு இருக்கான். எனக்கு நம்பிக்கையே இல்லை வசந்த். எதிரே குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த சரவணகுமாரை பார்த்தான். முகத்தில் பீதி பரவி அங்கும் இங்கும் ஆதரவை நாடி பார்த்து கொண்டிருந்தான். அடைப்பட்ட புறா போல. பாஸ், சரவணகுமார் கேஸ் பிழைக்காது. பேசாமல் செக்ஷன் 304 மரணத்தை உண்டாக்க வேண்டும் என்ற கருத்தில்லாமல் செய்தான்னு ஆர்கியூ பண்ணி 10 வருஷத்தோடு முடிச்சிடலாம் பாஸ். கொலை பண்ணவே இல்லைங்கிறானே. பீலா விடுறான் பாஸ். கையில் கத்தி எடுத்துக்கிட்டு போயிருக்கான். கோடி ஜனங்கள் பார்த்துருக்குது. கையும் களவுமாக பிடிபட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர்கிட்ட செத்தவன் புகார் கொடுத்துருக்கான். ரத்தம் படிஞ்ச சட்டை, விரல் ரேகை, விரோதம், கொன்னுட போறேன்னு பயப்படுத்தியது எல்லாமே. நான் செய்யவே இல்லைங்கிறான்பா. சொன்னால் போதுமா சாட்சி? பார்க்கலாம். இப்போ யாரை கிராஸ் பண்ணணும்? மனோகர், விட்டுருங்க, ரொம்ப குறையாதீங்க. இடைவேளைக்கு பிறகு நீதிபதி உள்ளே வர எல்லோரும் எழுந்து நின்றார்கள். நீதிபதி, மிஸ்டர் கணேஷ், சாட்சி மகாபலிபுரம் போயிருந்ததா நிரூபிக்கப் போகிறீர்களா என்றார். இல்லை யுவர் ஆனர். தேவையெனில் கேள்வி முழுவதையும் நீக்கிவிட வேண்டும். மிஸ்டர் மனோகர், நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம். ப்ரொசீட் மிஸ்டர் கணேஷ். கணேஷ் வசந்தை பார்த்தான். உற்றுங்க பாஸ். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்து இன்ஸ்பெக்டர் பழனிவேலன். பழனிவேலன் நிதானமாக தெளிவாக ப்ராசிக்யூட்டர் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார். அவர் புள்ளி விவரங்கள் துல்லியமாக இருந்தன. சம்பவம் நடந்த வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு காவல் நிலையத்திற்கு டெலிஃபோன் வந்ததாகவும், தன் உதவியாளருடன் அங்கே சென்றபோது தர்மராஜன் மார்பில் கத்தி குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்ததாகவும், சரவணகுமார் கையில் கத்தியுடன் பிரமிப்புடன் அருகில் நின்று கொண்டிருந்ததாகவும், செத்துட்டான் செத்துட்டான் என்று திரும்ப திரும்ப சொன்னதாகவும், கத்தி கோர்ட்டில் எக்ஸிபிட்டாக சமர்ப்பிக்கப்பட்டது. விரல் ரேகை, சாட்சியங்கள், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் சரமாரியாக ஒன்றன் பின் ஒன்றாக வலுவூட்டும் சாட்சியங்களாக தாக்கல் செய்யப்பட்டன. சம்பவ தினத்துக்கு முதல் வாரம் குமார் என்பவர் தன்னை பயமுறுத்தியதாக இறந்து போன தர்மராஜன் தன்னிடம் ஃபோனில் புகார் கொடுத்ததாகவும் சொன்னார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சங்கரன் கணேஷை பெருமையுடன் பார்த்து கொண்டு, யுவர் விட்னஸ் ப்ளீஸ் என்றார். கணேஷ், யுவர் ஆனர், மை ஜூனியர் வசந்த் வில் கண்டக்ட் த கிராஸ் என்று சொல்லிவிட்டு லேசான குரலில், சும்மா கலக்கிப்பாரு என்றான். சான்ஸே இல்லை என்று வசந்த் எழுந்தான். மிஸ்டர் பழனிவேலன், தர்மராஜன் கொடுத்த புகாரை நீங்கள் உங்கள் ஸ்டேஷன் டைரியில் பதிவு செய்தீர்களா? இன்ஸ்பெக்டர் பழனிவேலன் இந்த கேள்வியை எதிர்பார்த்தது போல, செய்திருக்கிறேன். ஸ்டேஷன் டைரியின் அந்த பக்கத்தின் ஜெராக்ஸ் பிரதி கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். தேவையில்லை. மிஸ்டர் பழனிவேலன், உங்களுக்கு எத்தனை வருஷங்கள் அனுபவம்? 18. 18 வருஷ அனுபவத்தில் எத்தனை குமார்களை பார்த்திருப்பீர்கள்? கேள்வி புரியவில்லை. குமார் ஒரு பெயர். இந்த பெயர் பொதுப்படையானது, சாதாரணமானது என்று சொல்லலாம். சொல்லலாம். இறந்து போன தர்மராஜன் தன் புகாரில் தன்னை பயமுறுத்தியது குமார் என்று தானே சொன்னார்? ஆம். சரவணகுமார் என்று சொல்லவில்லையே. இல்லை. அது கோவிந்தகுமாரா இருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். ராம்குமாராக, கிருஷ்ணகுமாராக, ரவிக்குமாராக இருக்கலாம். ஆனால் அந்த குமார்கள் யாரும் கையில் இரத்த கத்தி வைத்திருக்க மாட்டார்கள். கோர்ட்டில் நீதிபதி உள்பட லேசான சிரிப்பு எழ வசந்த் அயராமல், மிஸ்டர் பழனிவேலன், நீங்கள் கொடுத்த தகவல்களில் எவ்வித தப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டான். இல்லை. சம்பவம் நடந்த தினம் என்ன?
வெள்ளிக்கிழமை. யுவர் ஆனர், தயவுசெய்து அந்த வரிகளை படிக்க சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலை. வசந்தின் குறுக்கு விசாரணை தொடர்ந்தது. யுவர் ஆனர், செஷன்ஸ் கோர்ட்டில் மிஸ்டர் பழனிவேலன் சொன்ன சாட்சியத்தில் சம்பவ தினம் வியாழக்கிழமை மாலை 6:30 மணி என்று. அது அந்த தேதி சொல்வதில் பிழை நேர்ந்தது என்று சாட்சியம் முடியும் முன்னரே திருத்திவிட்டேனே. இப்போது சொல்லுங்கள், சம்பவம் நடந்தது வியாழனா வெள்ளியா? வெள்ளி. நிச்சயமாக? நிச்சயமாக. ஞாயிற்றுக்கிழமை என்கிறேன் நான். இல்லை. பழனிவேலன் பதற்றப்பட மறுத்தார். கொலை கேஸை விசாரிப்பதில் எல்லாம் இத்தனை அஜாக்கிரதையாக சாட்சி சொல்வீரா? இதில் அஜாக்கிரதை இல்லை, பிழைதான். மிஸ்டர் பழனிவேலன், ஒரு மனிதனின் உயிர் ஊசலாடுகிறது. மற்றொரு மனிதனின் உயிர் போய்விட்டதே. போன உயிர் முக்கியமா, இருக்கிற உயிர் முக்கியமா? நீதிபதி வசந்த் என்று அதட்டினார். மிஸ்டர் பழனிவேலன், சம்பவ தினத்தன்று டெலிஃபோன் வந்ததாக சொல்கிறீர்கள். உங்களுக்கு ஃபோன் பண்ணியது யார்? பழனிவேலன் சற்றுதான் கலங்கினார் போல தோன்றி உடனே சமாளித்து கொண்டு, எனக்கு ஃபோன் செய்தவர் பெயர் சரியாக ஞாபகமில்லை. அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர் என எண்ணுகிறேன். தர்மராஜன் வீட்டில் ஏதோ விபரீதமாக நடந்திருக்கிறது என்று தகவல் சொன்னார். அவர் பெயர் தெரியாது. மிஸ்டர் பழனிவேலன், காவல் நிலையத்திற்கு ஒருவர் ஃபோன் செய்தால் பெயர் கூட கேட்டு வைத்துக் கொள்ள மாட்டீர்களா? அதுதான் உங்கள் வழக்கமா? அப்படி இல்லை. பெயர் ஸ்டேஷன் டைரியில் இருக்கும். எனக்கு அது சட்டென்று நினைவுக்கு வரவில்லை. இருக்கும் என்று யூகமா, இருக்கிறது என்று ஊர்ஜிதமா? இருக்கும், இருக்க வேண்டும். யூ ஆர் நாட் ஷுர்? நோ. கணேஷ் கண்ணை காட்ட வசந்த் பாதையை மாற்றினான். தர்மராஜின் சவம் கண்டுபிடிக்கப்பட்ட அறையில் சரவணகுமார் இருந்ததாலும், புகாரில் தன்னை பயமுறுத்தியது குமார் என்று சொன்னதாலும் சரவணகுமார் தான் கொன்றிருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வர முடியுமா? இதைவிட ஆணித்தரமான சாட்சியங்களை நான் என் 18 வருஷ அனுபவத்தில் பார்த்ததில்லை. வசந்த், வாட் ஆர் யூ எய்மிங் அட் என்றார் நீதிபதி. யுவர் ஆனர், இவர் சாட்சியம் சரவணனை கைது செய்ய போதுமானவை இல்லை. வேறு என்ன வேண்டும்? மோட்டிவ், ப்ரிப்பரேஷன். ப்ராசிக்யூட்டர் எழுந்து, மிஸ்டர் வசந்த், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தர்மராஜனை கொல்வதற்கு சரவணகுமாருக்கு காரணங்கள் இருந்திருக்கின்றன என்பதையும் அவர் ஒரு வாரமாக இந்த கொலைக்கு தயார் செய்து கொண்டிருந்ததையும் நிரூபிக்க சாட்சியங்கள் கொண்டு வரத்தான் போகிறோம். வசந்த் தொடர்ந்து, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின்படி தர்மராஜன் இறந்து போன சமயம் என்ன? 5:30 7:30. 5:30 மணிக்கு இறந்தவர் 6 மணிக்கு தான் அங்கு சென்ற சரவணகுமாரால் எப்படி மரணம் அடைந்திருக்க முடியும்? 5:30 7:30 வரை என்றுதான் குறிப்பிட்டிருந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிப்பிடும் சமயங்கள் குத்துமதிப்பானவையே. உங்கள் வாக்குமூலமே குத்துமதிப்பானது. தயாரித்தது என்கிறேன், அது சரியா? தப்பு. உம்மையும் ஹெட் கான்ஸ்டபிளையும் தவிர வேறு யாராவது சவத்தை பார்த்தார்களா? குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் குமார் இருந்தார். சரவணகுமார். அவரை குமார் என்று கூப்பிடாதீர்கள். அவர் மனைவி கூட குமார் என்றுதான் அவரை அழைப்பதாக. உங்களுக்கு கூட குமார் என்று ஒரு பெயர் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். தப்பு. நீங்கள் கேள்விப்பட்டது முற்றிலும் பிழையாகும். கோர்ட் மதிய உணவுக்காக கலைந்தபோது கணேஷ் வசந்தின் தோளை தட்டி கொடுத்தான். நீயும் என்னவோ அந்த இன்ஸ்பெக்டரையே கலைக்க பார்க்குற? கோவமே படமாட்டேங்கிறான் பாஸ். சரியான புத்தன். காரணம், அவன் சாட்சியும் உண்மையானது அல்ல, நல்லா தயார் செய்யப்பட்டது. அதனால். அப்போ எதுக்காக இந்த கேஸை மண்ணாடிக்கிட்டு இருக்கோம்? தோத்த கேஸ் பாஸ். ஆம் வசந்த், எனக்கும் புரியலை. எதுக்காக ஒரு குற்றவாளியை பிடிவாதமாக டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வசந்த் அதற்கு, பாஸ், உள்ளத்தின் உள்ளுன்னு சொல்லுவாங்களே, ஹார்ட் ஆஃப் ஹார்ட், அங்கே எனக்கும் கொஞ்சம் உதைக்குது. என்ன? சரவணன் கொலை செய்யலை. சாட்சி ஆதாரம் இல்லை, சரியானபடி மாட்டிக்கிட்டு இருக்கான். செய்யலைன்னு எப்படி சொல்கிற? அவன் கண்ணை கொண்டு போய் கோர்ட்டில் எப்படிடா சாட்சியாக காட்ட முடியும்? வசந்த், எனக்கும் இவன் செய்திருக்க மாட்டான்னு தோணுது. யாரையாவது மறைக்கிறானா? இல்லை பாஸ், சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு இருக்கான். வசந்த், மத்தியானம் கிராஸை தொடர்ந்து இந்த ட்ரெண்ட்லேயே போ. சாயங்காலம் சரவணனை ஜெயிலில் போய் பார்க்க அனுமதி கேட்டு வை. நாளைக்கு ஃப்ளீ மாத்திரலாம். சிறைச்சாலையின்
திட்டிவாசலில் நுழைந்தபோது அவர்களுடன் வந்திருந்த பார்வையாளர்களிடம் இருந்த மலர் கொத்துகளையும் தின்பண்டங்களையும் பார்த்து வசந்த், சோன் பப்படி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் என்றான். உள்ளே சென்று பெஞ்சில் காத்திருக்க அண்டர் ட்ரையல் சிறையிலிருந்து சரவணன் வரவழைக்கப்பட்டான். கணேஷை பார்த்து புன்னகை செய்தாலும் அதில் சோகக்கீற்று இருந்தது. கேஸ் எப்படி போய்கிட்டு இருக்குது? நீங்கள் தான் பார்க்குறீங்களே. எனக்கு தெரிஞ்ச வரையில் நம்பிக்கையாக இல்லை. என்ன தூக்கில் போடுவாங்களா? இந்த குற்றம் நீ தான் திட்டமிட்டு செய்தேன்னு ஊர்ஜிதமாயி கணேஷ் குறுக்கிட்டு, சரவணன், நீங்கள் தர்மராஜனை கொல்றதை பற்றி யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஒரு முறை மனைவி கிட்ட பேசியிருக்கிறேன். ஒரு டெய்லர்கிட்ட பேசுனீங்களா? எனக்கு கிரின்னு டெய்லர் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னன்னு? என் மனைவி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட தர்மராஜனை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தீர்த்து கட்டத்தான் போகிறேன்னு. ஏன் அப்படி சொன்ன? அந்த எண்ணம் எனக்கு நிச்சயமாக இருந்ததுங்க. என் மனைவி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். உங்கள் மனைவி சாட்சி சொல்லுவாங்களா? கேட்டு பாருங்க. நம்பிக்கையாக சொல்ல மாட்டேங்கிறியே. அவள் ஒரு மாதிரிங்க. தர்மராஜன் கிட்ட பிஏவா இருந்தா. சரி, அதுக்கப்புறம் கத்தி வாங்கினீங்களா? ஆமாங்க. வேற வேணையே வேணாம். எங்கே வாங்கினீங்க? ரங்கநாதன் தெரு திரும்பினா ஹார்ட்வேர் மெர்ச்சன்ட்ஸ் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அங்கே. டெய்லரு, ஹார்ட்வேர் மெர்ச்சன்ட் எல்லாரும் நாளைக்கு உமக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறாங்கய்யா. எல்லாம் சரிதாங்க. நான் கொல்லவே இல்லையே. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பாங்களா? என்ன நியாயம்? ஏயா, எல்லார்கிட்டையும் தம்பட்டை அடிச்சிருக்கீங்க, கத்தி வாங்கியிருக்கீங்க, அங்கே போயிருக்கீங்க, பீடி வாங்கியிருக்கீங்க. வேற என்ன வேணும் சரவணன்? கணேஷ், சரியாக கேளுங்க. நான் தர்மராஜன் வீட்டுக்கு போனது உண்மைதான். உள்ளே போனால் தர்மராஜன் படுத்துக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் கத்தி கிடக்குது. அதை எடுத்து பார்த்தேன். என்கிட்ட இருந்த மாதிரி கத்தி. அவர் கண்ணை மூடிக்கிட்டு கிடக்காரு. எனக்கு தைரியம் வரலை. கிட்ட போகிறேன். ஐயா, தர்மராஜன் நீங்கள் செய்தது நியாயமானு கேட்குறேன். அவர் பதில் சொல்லாமல் கிடக்காரு. அப்போ தான் அவர் ஒரு வேளை செத்துருக்கலாமோன்னு எனக்கு பதட்டமாக போச்சு. சரிதான்டா, நமக்கு எதுக்கு வம்புன்னு கிளம்புறேன். டான்னு போலீஸ்காரங்க என்னை பிடிச்சாங்க. அவர்கிட்ட போய் உத்து பார்த்தாங்க. எல்லாம் குழப்பமாயிடுத்து. கணேஷ் நிதானமாக பெருமூச்சு விட்டான். அதெல்லாம் நடந்ததுங்கிறியா? ஆமாங்க, அதான் உண்மை. அப்போ அந்த கொலையை செஞ்சது யாருங்கிற? நான் இல்லைங்க. கணேஷ் வசந்தை பார்த்து, இதுதான் உண்மைன்னா இதை எப்படிடா நிரூபிக்க முடியும்? ஐயா, காப்பாத்துங்கய்யா, என்ன காப்பாத்துங்கய்யா. கணேஷின் பாதங்களை பிடித்து கொண்டு கண்ணீரால் நனைத்தான். நான் அந்த ஆளை கோபத்தில் கொண்டு போடுறேன்னு சொன்னது நிஜம். ஆனால் கொல்லவே இல்லை. சாமி சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் சம்சாரம் சாட்சி சொல்ல வரணும். என்னையே பார்க்க வரலங்க. நீங்கள் கேட்டு பாருங்க. எல்லாரும் என்னை சேர்த்து ஒதுக்கிட்டாங்க. பெருசாக சதி பண்ணிட்டாங்க. யாரு தெரியலங்க என்று திகிலுடன் சொன்னான். கணேஷ் அவனையே பார்த்து கொண்டிருந்தவன், உங்கள் மனைவியை தர்மராஜன் பலாத்காரம் பண்ணியதை பார்த்தீங்களா? இல்லைங்க. ஆஃபீஸில் நடந்ததை கோவிந்த் கூப்பிட்டு சொன்னார். கோவிந்தா? தர்மராஜனுடைய பார்ட்னருங்க. அவர் தான் பார்த்ததா சொன்னார். என் மனைவி பேரில் இருக்கிற மரியாதையினால சொன்னாருங்க. வசந்த் அவன் அருகில் சென்று, சரவணன், உங்கள் கேஸ் பிழைக்கிறதுக்கு 2 விஷயம் வெளியே வந்தாகணும். உங்கள் மனைவியை தர்மராஜன் பலாத்காரம் பண்ணதா அவங்க கோர்ட்டில் ஒத்துக்கணும், அல்லது அந்த கோவிந்த் சாட்சி சொல்லணும். சந்தேகங்க. கேட்டு பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அந்த ஆங்கிளில் கேஸை கொண்டு போனால் ஒரு சிம்பத்தி வரும். அதையே வச்சுக்கிட்டு தண்டனையை குறைக்க பார்க்கலாம். நான் செய்யவே இல்லைங்க. எப்படி தண்டனை? கோர்ட்டில் அப்படி இல்லை. உங்கள் பேரில் குற்றம் ஏறக்குறைய நிரூபிக்கப்பட்டாப்புல தான் வச்சுக்கணும். ஏதோ விளைவு தெரியாத கோபத்தில் தெரியாதனமாக ஆத்திரத்தினால செய்துட்டேன்னு சொன்னால் 10 வருஷத்தோடு போயிடும். ஜெயிலில் தபால் தலை ஒட்டி தச்சு வேலையெல்லாம் செய்தால் 4-5 வருஷத்தில் வெளியே வரலாம். அதுதான் உங்கள் கேஸில் உத்தமம். ஐயோ, நான் செய்யவே இல்லையா. செய்யவே இல்லைன்னு முழுக்க பிடிவாதமாக வாதாடினா அவங்க குற்றத்துக்கு காரணம் தயார் செய்து நிரூபித்தாங்கன்னா ஆயுள் தண்டனை, ஏன் தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். எது வசதி என்று கேட்டான் வசந்த்.
நீங்கள் கோவிந்த சாட்சிக்கு கூப்பிட்டு கேட்க முடியாதுங்களா? பாஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வசந்த், கோர்ட் விட்னஸாக கூப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சம்சாரத்தை பார்க்கணும். பேர் என்ன சொன்னீங்க? பிரேமா. புருஷன் சிறையில் இருப்பதால் கவலைகளின் அடையாளத்தை வசந்த் அந்த பவுடர் முகத்தில் தேடினான். மிஸ்ஸஸ் பிரேமா, உங்கள் புருஷன் ஜெயிலில் இருக்கிறது கொலை குற்றம் சுமத்தப்பட்டு. தெரியுங்க. நீங்கள் ஏன் அவரை பார்க்கவே இல்லை? அவர் தான் பார்க்க வர வேண்டாம்னுட்டாரு. அப்படி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவரை உங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு வேளை சொன்னதை மற்றொரு வேளை சொல்ல மாட்டார். அவரோட நான் 5 வருஷமாக பட்ட பாடு. சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். நின்னா சந்தேகம், உக்காந்தா சந்தேகம், ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா சந்தேகம். ஒரு முறை அவள் மேற்புடவையை விசிறி திருத்தி கொள்ளும் முன் அவள் மார்புகள் சந்தேகமில்லாமல் தெரிந்தன. தர்மராஜன் உங்ககிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டாரா? எல்லாம் அவர் இமேஜினேஷனுங்க. ஒரு முறை பாஸ் என்னை காரில் ராத்திரி கொண்டு விட்டதுலேருந்து என்னை போட்டு குடஞ்சிட்டாரு. தையர் கடைகிரியை கேட்டு பாருங்க. என்னை ராத்திரி வெளியே துரத்திட்டு. ச்சே, வேண்டாங்க. உங்களை தர்மராஜன் பலாத்காரம் பண்ணினதால தான் அவர் இந்த கொலையை செய்கிறதா பயங்காட்டினதா சொல்கிறாரு. இந்த விஷயமா கோர்ட்டில் வந்து நீங்கள் சாட்சி சொல்ல முடியுதுன்னா? வேணாங்க, நான் வரலங்க. ஏன்? அந்த மாதிரி ஏதோ நடக்கலைங்க. தர்மராஜன் நல்லவருங்க. அவரை உங்கள் புருஷன் கொன்று இருப்பாரா? எனக்கு என்னவோ அப்படித்தான் தோணுது. சொல்ல முடியாது. கொன்று இருக்கலாம். ஆத்திரத்தில் ஏதோ செய்கிறவர் தான் என்று தன் மார்பின் சேலையை லேசாக நீக்கி தழும்பை காட்டினாள். கடிச்சாரா? ஆமாங்க. வேற எங்கேயோ காயம் இருக்குதா? வசந்த் என்று அவனை அதட்டி, மிஸ்ஸஸ் பிரேமா, உங்களுக்கு கோவிந்துங்கிறவரை தெரியுமா? கேட்ட பேராக இருக்குதுங்க. ஓ ஆமாங்க, பாஸோட பார்ட்னர் பேருங்க. ஒரு முறை 2 முறை பார்த்துருக்கேன். பரிச்சயம் இல்லைங்க. அவர் தான் உங்கள் புருஷன்கிட்ட முதல்ல சொன்னதாகவும். என்ன சொன்னாரா? தர்மராஜன் உங்ககிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டத. பொய்யுங்க. என் புருஷன் சொன்னதை நம்பாதீங்க. ஏதாவது கதை கட்டுவார். பொறாமைக்கார புருஷனுக்கு இருக்கிற இமேஜினேஷன். காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லைங்க. அவள் சின்னதாக கைக்குட்டை எடுத்து கண்களை தொட்டுக்கொண்டு, புருஷன் ஜெயிலில் இருக்கிறப்ப காஃபி கூட போட்டுக்கிறதில்ல. எங்கள் மாமா தான் வந்து ஆறுதலாக இருக்காங்க. அவரை எப்படியாவது தப்பிக்க வச்சிங்கன்னா நல்லது. அவர் குற்றம் செய்திருந்தா அதுக்கான தண்டனையை அனுபவிக்காமல் விட்டுருவாங்களா? அவர்கள் கிளம்பும்போது வசந்தை அவள் பார்த்த பார்வையில் புனிதமான காமம் இருந்தது. பாஸ், இது கேஸ் என்றான் மாருதியில் உட்கார்ந்து. வசந்த், கொஞ்சம் இரு என்று கணேஷ் தடுக்க காரை கிளப்பவில்லை. எதிரே ஒரு காண்டசா கார் அவர்களை கடந்து பிரேமாவின் சிறிய வீட்டு வாசலின் முன் அபத்தமாக நின்று டூட் என்று கூப்பிட பிரேமா வெளியே வந்து அதில் இறங்கியவரை அழைத்து சென்றாள். மாமா பணக்காரன் போல இருக்கிறது. இப்போ என்ன பாஸ்? மிஸ்டர் கோவிந்தா? ஹலோ, உட்காருங்க. மிஸ்டர் கோவிந்த் 15 நிமிஷத்தில் வந்துடுவார். மிஸ், உங்களை நான் டிவியில் பார்த்துருக்கிறேன். எப்போ சொல்லுங்க பார்க்கலாம் என்ற அந்த பெண் வசந்தின் பொறியில் அகப்பட்டு கண்களை அகல விரித்தாள். லெட்மி சி, நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணீங்க ஒரு மாமியை. மாமி இல்லை, ஒரு ப்ரொஃபஸர், ஆர்கியாலஜிஸ்ட். ப்ரொஃபஸரை மறந்து போச்சு. உங்கள் முகம் ஞாபகம் இருக்கு பாருங்க. ரிமார்க்கபிள். உங்கள் பேர்? வசந்த். இவர் மிஸ்டர் கணேஷ். ஓ, தர்மராஜன் மர்டர் கேஸில் நாங்கள் தான் டிபெண்ட்ஸ். மிஸ் மித்ரா, ரொம்ப ஸ்நேகமான பேர். எந்த காலேஜ்? வசந்த். உங்களுக்கு இந்த கேஸை பற்றி என்ன தெரியும்? எல்லாம் என் பாஸ் மிஸ்டர் கோவிந்த் தான் சொன்னார். என்ன சொன்னார்? கொலை நடந்த அன்னைக்கு மத்தியானம் இவர் போயிருக்கார். தர்மராஜன் கூட மாலை வரைக்கும் பிஸ்னஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்திருக்கார். ரொம்ப பதட்டமாக இருந்தாராம். இவருடைய ஷேர்களை எல்லாம் தர்மராஜன் மறைமுகமாக வாங்கிட்டு ஒரு டேக் ஓவர் பண்ணியிருக்கார். அதனால் பெரிய சண்டை பார்ட்னர்களுக்குள்ள. இன்டர்வியூ அன்னைக்கு நான் என்ன சாரி கட்டிக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்க? பிங்க். இதையெல்லாம் மறப்பேனா? அப்புறம் இந்த பிரேமாவை பற்றி ஏதாவது தெரியுமா? பிரேமாவின் பெயரை சொன்னதுமே அவள் முகம் சுருங்கியது. அவளை பற்றி பேசாமல் இருக்கலாம்.
அந்த அம்மா ஒரு மாதிரின்னு நாங்களும் நினச்சோம். ஷி வாஸ் ஆல் த டைம் ஃப்ளர்ட்டிங். வித் ஹூம்? 2 பேரோடையும். டிஜி கம்பெனியில் பெரிய ஸ்காண்டல். தர்மராஜ் அவங்கள பலாத்காரம் பண்ணியதால தான் இந்த சம்பவமே நடந்ததாமே. பலாத்காரமே வேண்டாம் அவளுக்கு. அந்த கணத்தில் கதவு திறக்க கோவிந்த் நுழைய, சார், இவங்க மிஸ்டர் கணேஷன் வசந்த் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. கோவிந்தை அடையாளம் கண்டு கொண்டு வசந்த் கணேஷின் கையை இறுக பிடித்தான். கோவிந்த் அவர்கள் இருவரையும் கை குலுக்கி, பி வித் யூ இன் எ மினிட். மித்ரா, வில் யூ கம் என்று அழைக்க, இருவரும் உள்ளே போனதும் வசந்த் ஜன்னல் திரையை விலக்கி வெளியே எட்டி பார்த்து, பாஸ், இதோ காண்டஸா கார். பிரேமா வீட்டில் இறங்குனது இந்த ஆசாமி தான். அங்கே என்ன வேலை இவனுக்கு? கணேஷ் யோசனையுடன், த பிளாட் திக்கன்ஸ் வசந்த். இந்த ஆளை கோர்ட்டு விட்னஸாக கூப்பிட்டே ஆகணும். இந்த பெண்ணை கூட கூப்பிட வேண்டியிருக்கும். எதுக்கு? அவள் சொன்னா பாத்தியா, கொலை நடந்த தினம் தர்மராஜனை கோவிந்த் போய் சந்திச்சிருக்கார். இதையெல்லாம் கோர்ட்டில் கொண்டு வந்தா தர்மராஜனை கொல்றதுக்கு இந்த ஆளுக்கு காரணம் இருக்குன்னு காட்டிட்டா கூட போதும். பார்க்கலாம். மித்ரா கண்களை லேசாக துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். கூப்பிடுறார் சார், நான் சொன்னதெல்லாம் தப்பு, தேதி தப்பு, சரியா இல்லை என்றாள். அவள் கண்களில் கண்ணீர் திரையிட்டிருந்தது. கணேஷுக்கு வினோதமாக இருந்தது. பாஸ் திட்டிருக்கிறார் போல. இருவரும் அந்த நவீன அலுவலக அறையில் உள்ளே நுழைந்தபோது கோவிந்த் அவர்களுக்காக சோஃபா போட்டிருந்த இடத்தில் காத்திருந்தார். சிப்பந்தி காஃபி கொண்டு வர அதை வெள்ளி ஸ்பூனால் கலக்கி, சொல்லுங்க மிஸ்டர் கணேஷ் என்றார். சார், நீங்கள் சம்பவம் நடந்த தினத்தில் தர்மராஜனை சந்திக்க போனீங்கன்னு சொன்னாங்க. ஒரு பைப்பை பற்ற வைக்கையில் தீக்குச்சி சற்றே நடுங்கியது. செக்ரட்டரி, மித்ரா டசன் நோ. சரவணன் கிட்ட அவர் மனைவியை தர்மராஜன் மொலஸ்ட் பண்ணதா சொன்னீங்களாமே. அப்சர்ட். அந்த ஆளை நான் பார்த்தது கூட கிடையாது. பிரேமான்னு தர்மராஜனுடைய செக்ரட்டரி சரவணனுடைய மனைவி, அவளையும் எனக்கு தெரியாது. எப்போவோ ஏதோ பார்ட்டியில் சந்தித்தது, அத்தனை தான். என்ன சார், இப்போ தான் அவங்கள வீட்டில் போய் பார்த்து பேசிட்டு வரீங்க, ரொம்ப ரீல் விடுறீங்களே. பிரேமா வீட்லையா? ஆமாம், நாங்கள் உங்களை காண்டஸா காரில் இறங்கி உள்ளே போகிறத கண்ணால் பார்த்தோம். வசந்த் தன் வலக்கண்ணை தொட்டு காட்டி. அவர் கைகள் சற்றே நடுங்க முகத்தில் இதுவரை ஸ்திரமாக இருந்த புன்னகை மறைந்தது. சோ என்றார். கணேஷ் அழுத்தமாக, மிஸ்டர் கோவிந்த், கம் க்ளீன். வசனம் என்னன்னு சொல்லிடுங்க, உங்களையும் சரவணனையும் காப்பாத்திரலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலை. பாஸ் சொல்லுங்க, புரிகிற மாதிரி. மிஸ்டர் கோவிந்த், அந்த கொலை குற்றத்தை செய்திருக்க வேண்டிய காரணங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. கோர்ட்டில் எல்லாம் தெரிய வரும். யோசிச்சு பார்த்தா நீங்களே இந்த கொலையை செய்திருக்கலாம். அவர் ஹாஷ்யம் இல்லாமல் சிரித்து, இஸ் இட்? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அணைந்திருந்த பைப்புக்கு உயிர் கொடுத்து, செத்தாலும் உங்களால் இது எதையும் நிரூபிக்க முடியாது. எவ்ரிபடி இஸ் இன் மை சைட் என்று மறுபடி புன்னகை செய்துவிட்டு உடனே அணைத்தார். எல்லாரையும் வாங்கியாச்சு. உங்களை கோர்ட் விட்னஸாக கூப்பிட்டு விசாரிக்கிற விதத்தில் விசாரித்து உண்மைகளை எங்களால் கொண்டு வர முடியும். எதுக்கு குழப்பம்? ட்ரை பண்ணி பாருங்க. உண்மைக்கு கோர்ட்டுக்குள்ள ஒரு அர்த்தம், வெளியே ஒரு அர்த்தம். சார், ஒரு நிரபராதியை தூக்கில் தொங்க விடுறது மிகப்பெரிய பாவம் சார். இந்த பொல்லாத கலியுகத்தில் கூட அடுக்காது. பிரேமாவை கேட்டு பாருங்க. பெஸ்ட் ஆஃப் லக். உங்கள் உண்மை தேடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வசந்த், நாளைக்கு முதல் காரியமாக இந்த ஆளை கோர்ட் விட்னஸாக கூப்பிட்றதுக்கு ஒரு சம்மன் ஏற்பாடு பண்ணு. பிரேமாவையும் கூப்பிடலாமா பாஸ்? பிரேமா வேண்டாம், சென்டிமெண்டலாக போயிடும். அடித்தான் கடிச்சான்னு தழும்ப காமிப்பா. அந்த பொண்ணு, அது என்ன பேர்? மித்ரா. அவளை சம்மன் பண்ணிடலாம். இவனே செய்திருக்கலாம்னு தோணுது. பிரேமாவோட ஸ்நேகிதம், பார்ட்னர். அப்புறம் சம்பவ தினத்தில் சரவணன் போகிறதுக்கு முன்னால் அவன் போயிருக்கான். அதுதான் முக்கியமாக நாம் நிரூபிக்க வேண்டியது. இன்ஸ்பெக்டருக்கு இவனே ஃபோன் பண்ணியிருக்கலாம். இவன் தான் பாஸ். இப்போ எல்லாம் பளிங்கு மாதிரி தெளிவாயிடுச்சு. இவன் தானா இல்லையாங்கிறது வேற விஷயம். இவனாகவும் இருக்கலாம்னு காட்டுறது தான் நம்ம குறிக்கோள். அப்படி ஒரு சந்தேகத்தை விதைச்சிட்டா நம்ம கிளைண்ட் தப்பிச்சுக்குவான்.
என்ன அராத்தா பேசுகிறான் பார்த்தீங்களா பாஸ்? பணம். டிஃபென்ஸ் தரப்பில் கணேஷ் சரவணனை கூண்டில் நிறுத்தவில்லை. ஒரு விதத்தில் அவன் மனைவி பேரில் சந்தேக விவகாரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு கேஸ் குழப்பமாகிவிடும் என்று எதிர்பார்த்தான். கோர்ட் விட்னஸாக இருவரை கூப்பிட்டிருந்ததில் கோவிந்த் ஒருவர்தான் வந்திருந்தார். மித்ரா என்பவள் வீட்டில் இல்லை என்றும் வீடு பூட்டி இருந்தது என்றும் போலீஸ் தரப்பில் தகவல் கொடுக்கப்பட்டது. பொய் என்றான் கணேஷ் வசந்திடம். ஏதோ கோவிந்தாவது வந்தானே. கணேஷ் தான் விசாரணையை தொடங்கினான். அறிமுகங்கள் முடிந்தது. தர்மராஜன் இறந்ததினால் உங்களால் இப்போ கம்பெனியை முழுவதும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹாஸ் எ சர்வைவர் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் டீல். ப்ராசிக்யூட்டர் சங்கரன் எழுந்து, யுவர் ஆனர், அப்ஜெக்ஷன் டோட்டலி இர்ரெலவெண்ட். மிஸ்டர் கணேஷ் நீதிபதி வினவ, ஆனால் இருவருக்கு தர்மராஜன் இறந்து போனதால் லாபம் கிடைக்கிறது என்று நிரூபிக்க விரும்புகிறேன். அதற்கும் இந்த கொலை வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? கொலையை செய்ய இவருக்கும் காரணங்கள் இருக்கின்றன. ஒரு ஆள் இறந்து போவதை 8 பேர் விரும்பலாம், சில சமயம் ஒரு சமுதாயமே விரும்பலாம். அதனால் இந்த கொலையை செய்த ஒருத்தன் மன்னிக்கப்படணுங்கிறீங்களா? காரணம் மட்டுமில்லாமல் சாட்சியங்களும் காட்ட விரும்புகிறேன். சாட்சியங்கள் காட்ட முடிஞ்சா சரி. மிஸ்டர் கோவிந்த், நீங்கள் கடைசி கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம். கணேஷ், மிஸ்டர் கோவிந்த், தர்மராஜன் கொலையுண்ட தினம் நீங்கள் மதியானம் அவரை போய் பார்த்தீங்களே, அப்போ என்ன நடந்தது என்றார், வார்த்தைகளை நிதானமாக அமைத்து. தர்மராஜன் இறந்து போன தினம் நான் அவரை பார்க்கவே போகலை. இல்லை மிஸ்டர் கோவிந்த், போயிருக்கீங்க. அன்றைய தினம் நான் ஊர்லேயே இல்லை. கோவிந்த், நீங்கள் போய் பார்த்ததா நீங்களே சொல்லியிருக்கீங்க. யார்கிட்ட? உங்கள் செக்ரட்டரி. யுவர் ஆனர், திஸ் இஸ் ஹியர்சே. இதை அனுமதிக்கக்கூடாது. யுவர் ஆனர், செக்ரட்டரி மிஸ் மித்ராவை அழைத்திருக்கிறோம். இன்றைக்கு அவரால் வர முடியவில்லை. ப்ரொசீட். மிஸ்டர் கோவிந்த், கொலை நடந்த தினம் நீங்கள் நிச்சயம் தர்மராஜனை பார்க்க போயிருக்கிறீர்கள். பார்த்து பேசியிருக்கிறீர்கள், சண்டை போட்டிருக்கிறீர்கள். அத்தனையும் பொய் என்றார் கோவிந்த் நிதானமாக. திஸ் இஸ் ப்ரிஃபாசிரஸ் என்று சங்கரன் வெடித்து எழ, மிஸ்டர் கணேஷ், கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள். கொலை வழக்கு இவர் பேரில் இல்லை. சங்கரன் தன் விசாரணையில், மிஸ்டர் கோவிந்த், சம்பவம் நடந்த தினம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? பெங்களூர் வெஸ்ட் எண்ட் ஹோட்டலில். நீதிபதியை பார்த்து புன்னகை செய்து, எதற்காக பெங்களூர் போயிருந்தீர்கள்? ஒரு கருத்தரங்குக்காக. அதற்கான சாட்சியங்கள் உள்ளனவா? இருக்கின்றன. முதலில் நான் போன பிளேன் டிக்கெட், கருத்தரங்கில் கொடுத்த காகிதங்கள், பங்கு பெற்றதற்கு அத்தாட்சியாக, அப்புறம் வெஸ்ட் எண்ட் ஹோட்டலில் நான் பதிவு செய்து கொண்டதற்கு அத்தாட்சியாக அவர்கள் கெஸ்ட் ரெஜிஸ்டரில் என் பெயர் இருக்கும். பாஸ் ரொம்ப சாமர்த்தியமாக அலிப்பி தயாரிச்சிருக்கான். யுவர் ஆனர், தேவையெனில் இவை அனைத்தையும் எக்ஸிபிட்டுகளாக சமர்ப்பிக்க தயார். தேவையில்லை என்றார் நீதிபதி. கணேஷ், எனிமோர், இந்த அணுகுமுறை விரயமானது. மறுபடி சொல்லுகிறேன், குற்றம் சாட்டப்பட்டிருப்பது கோவிந்த் அல்ல. கோவிந்த் சாட்சி கூண்டிலிருந்து விலகி செல்ல வசந்த், 1 மினிட் மிஸ்டர் கோவிந்த், இன்னும் ஒரு கேள்வி. இந்த குற்றத்தை நீங்கள் தான் செய்திருக்கிறீர்கள். தர்மராஜன் சரவணனின் மனைவியுடன் தகாத முறையில் நடந்து கொண்டதாக சொன்னதும் நீங்கள்தான். போலீஸ்க்கு ஃபோன் செய்து வரவழைத்ததும் நீங்கள்தான். தர்மராஜனை கொல்வதால் அதிக லாபம் பெறப்போவதும் நீங்கள்தான். கொலை நடந்த அன்று சென்னையில் தான் இருந்திருக்கிறீர்கள். கருத்தரங்குக்கு போனதாக சொல்வதெல்லாம் தயாரிக்கப்பட்ட சாட்சியங்கள். எல்லாமே திட்டமிட்டு செய்தது. நீங்கள் கொலை நடந்த அன்று தர்மராஜனை பார்க்க போனதாக உங்கள் செக்ரட்டரி. வசந்த் தொண்டை நரம்பு புடைக்க உரக்க அவசரமாக பேசினான். ப்ராசிக்யூட்டர் எழுந்து, திஸ் இஸ் ப்ரிபாஸ்டரஸ் என்று இறைந்து சொல்ல நீதிபதி கடுமையாக வசந்தை பார்த்து, மிஸ்டர் வசந்த், நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. நிறுத்துங்கள். மிஸ்டர் கோவிந்த், நீங்கள் இந்த கேள்வி எதற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த கேள்வியும் கோர்ட் நடவடிக்கையாக பதிவாகாது. நீங்கள் செல்லலாம். கோவிந்த் கணேசனை புன்னகையுடன் பார்த்து கொண்டே விலகி செல்கையில், வசந்த், சாரி என்றார். நீதிபதி வழக்கை மறுதினத்துக்கு ஒத்தி போட்டார். கணேஷ், நீங்கள் மற்றொரு கோர்ட் விட்னஸ் சர்க்கார் தரப்பு சாட்சியாக அழைக்க விரும்புகிறீர்களா? இல்லை யுவரானர், அது விரயமாகத்தான் இருக்கும் என்றான் மிகுந்த ஆயாசத்துடன். நாளைக்கு சம்மிங்கப் வைத்து கொள்ளலாமா? ப்ராசிக்யூட்டர் பெருமையுடன், நான் ரெடி என்றார். கணேஷ்,
வைத்துக்கொள்ளலாம் தலையாட்டினான். மறுதினமும் அதற்கு மறுதினமும் ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல்கள் தத்தம் வாத சாரங்களை எடுத்து சொல்ல, கணேஷ் கொலையை தன் கட்சிக்காரர் செய்யவில்லை, பற்பல சந்தேகங்கள் இருக்கின்றன, அப்படி அவர் உணர்ச்சி வசப்பட்டு தர்மராஜனை கொலை செய்வதாக சொன்னதை யாரும் மறக்கவில்லை. ஆனால் செயல்படுத்தக்கூடிய தைரியமோ கோபமோ அவரிடம் இல்லை என்ற ரீதியில் வாதாடினான். கோவிந்த் போன்றோர்க்கு இதே கொலையை செய்திருக்க அதிக காரணங்கள் இருப்பதை பற்றி தன் முடிவுரையில் சொல்லாமல் விட்டு வைத்தார் ப்ராசிக்யூஷன் சங்கரன். கொலை நடந்த அன்று நிகழ்ந்த சம்பவங்களை கிரிக்கெட் கமெண்ட்ரி போல சொன்னார். முன்பே வாங்கி வைத்திருந்த கத்தி தர்மராஜனை கொலை செய்ய போகிறேன் என்று டெய்லரிடம் சொன்னது, அன்று தர்மராஜன் வீட்டுக்கு சென்றது, குத்தியது, இருவருக்கும் சண்டை நடந்ததை கேட்ட ஒருவர் போலீஸுக்கு ஃபோன் செய்தது, போலீஸ் கடமையுணருடன் விரைந்து வந்து சரவணனை கையும் களவுமாக பிடித்தது, போலீஸுக்கு தர்மராஜன் முன்பே புகார் கொடுத்திருந்தது, எல்லாவற்றையும் விவரிக்க குற்றவாளி கூண்டில் சரவணன் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். பொறியில் அகப்பட்ட எலி மாதிரி முழிக்கிறான் பாஸ். வசந்த், போச்சு, வி ஆர் கோயிங் டு லூஸ் திஸ். என்ன பண்ணுறது, கடைசி ஃப்ளீயா மெயின் ஸ்லாட்டர் போட்டுடலாமா? டூ லேட் வசந்த். வியாழக்கிழமை பகல் 11 மணிக்கு தீர்ப்பளித்தார் ஜஸ்டிஸ் செபாஸ்டியன். 52ஆம் பக்கத்தின் இறுதியில், இன் த ரிசல்ட் the accused is found guilty under section 302 IPC, convicted thereon and sentenced to death under each of the 3 counts, with a direction that he be hanged by neck till he be dead. The accused is informed that if he is aggrieved, he can prefer an appeal within 30 days from this date too. வசந்த், கணேஷ் இருவரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க, கோவிந்த் சங்கரனின் கை குலுக்குவதையும் சரவணன் பிரமித்து நிற்பதையும் அவன் கண்களில் தன்னிச்சையாக கண்ணீர் கொட்டுவதையும் பார்த்தான். வசந்த் அவன் அருகில் போய், சாரி சரவணன், நாங்கள் முடிஞ்சவரை ட்ரை பண்ணி பார்த்தோம், அப்பீல் பண்ணிடுறோம் உடனே. அப்பீல் பண்ணாலும் என்னங்க, அதே பொய்களை மற்றொரு கோர்ட்டில் சொல்ல போகிறாங்க. இல்லை சரவணன், அப்பீலின் போது மேன்ஸ்லாட்டர் வாங்கிடலாம், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்துட்டேன்னு சொல்லிடுங்க. ஐயா, நான் செய்யவே இல்லையே, நிரூபிக்க முடியலையே, செய்யாத குற்றத்துக்கு தண்டனைங்களா, என்ன அநியாயம். இன்ஸ்பெக்டர் அவன் அருகில் வர, கோவிந்த் அவர்கள் அருகில் வந்து புன்னகை செய்து, கணேஷ், ரொம்ப வருத்தப்படுறேன், நீங்களும் உங்களால் ஆன முயற்சியை பண்ணீங்க, லக் இல்லை. வெறுப்பேத்தாதீங்க சார். சரவணன் கோவிந்தையே பார்த்து கொண்டிருந்தவன் கண்ணில் ஒரு பளபளப்பு வந்து சட்டென்று இன்ஸ்பெக்டர் மேல் பாய்ந்தான். அவர் கிராஸ் பெல்ட்டில் செருகியிருந்த துப்பாக்கியை உருவி நேராக குறிப்பார்த்து கோவிந்தை மார்பில் சுட்டான். கோர்ட்டில் அந்த வெடி எதிரொலிக்க இன்ஸ்பெக்டர் அவன் மேல் பாய்ந்து கையை பற்றி கீழே வீழ்த்த, கணேஷ், வசந்த், பண்ணாத கொலைக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, அதுக்கு உண்டான கொலையை இப்போ தான் செய்கிறேன், முதல்ல தண்டனை அப்புறம் குற்றம் என்றான் சரவணன். ஆம்புலன்ஸ் வருவதற்குள் கோவிந்த் பிராணன் போய்விட்டது. சிறுகதை முடிவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.